நான் உள்ளபடியே இந்த நூலை வாசித்த போது காலத்துக்கு ஏற்ற ஒரு கால பெட்டகம் இந்த நூல். இந்த காலத்திற்கு தேவையான ஒரு நூல். இந்த நூலை வாசிப்பது மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் விவாதிக்க வேண்டும். எத்தனையோ வெளிநாடுகளிலே, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே, மலேசியா போன்ற நாடுகளிலே, ஏன் வேறு பல வெளிநாடுகளிலே கூட நான் பார்த்திருக்கிறேன். இது போன்ற நூல் வெளியீட்டு விழாக்களிலே பங்கேற்கிற வாய்ப்பினையும் நான் பெற்றிருக்கிறேன். என்னை விட அதிகமாக பெற்றிருப்பவர் இறையன்பு ஐயா அவர்கள். அவருக்கு தெரியும், இது போன்ற நூல் வெளியீட்டு விழா சிங்கப்பூரில் நடைபெறுகிறது என்றால் அந்த நூலை விலை, இங்கு வைக்கப்பட்டிருக்கிற விலை இன்று பெற்றால் 200 ரூபாய், நாளை பெற்றால் 255 ரூபாய் என்று விலையை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இன்று வாங்கக்கூடியவர்களுக்கு 200 ரூபாய் என்று. ஆனால் சிங்கப்பூர் போன்ற இடங்களிலே இது போன்ற விலை நிர்ணயம் செய்யப்படுகிற போது ஒரு 300 ரூபாய் அந்த நூல் இருக்கும் என்று சொன்னால் ஒரு $1000 கொடுத்து மேடையிலே வந்து வரிசையிலே நின்று அந்த நூலை வாங்குவார்கள். எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற கருத்து. அங்குள்ள எழுத்தாளர்கள் பஞ்சம் தீர்ப்பதற்காக அல்ல, அவர்களை பாராட்ட வேண்டும், மகிழ்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தமிழ் நூல்கள் வெளியிடப்படுகிற போது வந்து வரிசையாக நின்று அந்த மாதிரி வாங்கக்கூடிய காட்சியை, கண்கொள்ளா காட்சியை பலமுறை பார்க்கின்ற வாய்ப்பினை பெற்றேன். அவ்வாறு செய்யாவிட்டால் பரவாயில்லை. இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு வந்தவர்கள் திரும்பி செல்கிற போது, வீட்டுக்கு செல்கிற போது அந்த புத்தக பிரதியோடு சென்றால் அது சிறப்பாக இருக்கும். அது புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நூலில் 14 கட்டுரைகள் இருக்கின்றன. அதை பற்றி பேசுவதற்கு 2 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த 14 கட்டுரைகளும் முத்திரை பதித்த கட்டுரைகள், இதழ்களில் வெளியான கட்டுரைகளாக என்றாலும் கூட ஒரு ஆய்வு கட்டுரை போல் அழகாக அமைத்திருக்கிறது. சில சமயங்களில் ஆய்வு கட்டுரை எழுதப்படுகிற போது அந்த வாசிக்கும் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், ரீடபிலிட்டி. ஆனால் இந்த கட்டுரைகள் அனைத்தும் வாசிப்பதற்கும் சுகமாக இருக்கிற கட்டுரைகள். அது சுவையான கட்டுரைகள் மட்டுமல்ல, கனமான கட்டுரைகள். அதே சமயத்திலே வாசிப்பதற்கு லகுவாக வாசித்து விடலாம். ஆழமான கருத்துக்களை அழகாக சொல்வதற்கு சில பேருக்கு மட்டும்தான் இயலும். நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அத்தகைய முறையிலே ஆழமாக எழுதியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், ரத்தமும் சதையுமாக அந்த கொள்கையோடு உடன்பாடு கொண்டவர் மட்டுமல்ல, ஐக்கியமானவர் இவர். ஆகவே அத்தகைய முறையில் எழுதியிருக்கிறார். நான் எல்லா கட்டுரைகளுக்குள்ளும் சென்று பேசுகிற வாய்ப்பினை நான் பெறவில்லை, நான் வாசித்திருந்தாலும் கூட. ஆனால் அரசியல் நிர்ணய சபை வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை இருக்கிறது. நான் அதை பார்த்து படித்து ஆனந்தம் அடைந்தேன், பேரானந்தம் அடைந்தேன். அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி என்று சொன்னால் நம்ம கண் முன்னாடி இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இன்று எழில் கொஞ்சுகிற இமயத்திலே இருந்து முக்கடல் சங்கமிக்கின்ற குமரி முறை வரை இந்திய துணைக்கண்டத்தில் அனைவராலும் பேசப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய, கருத்தாளத்தோடு வாசிக்கப்பட வேண்டிய ஒரு கால பெட்டகமான நூல் எது என்று சொன்னால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். மதம் சாராத, சாதி சாராத, அரசியல் சாராத, நாட்டு மக்கள், குடிமக்கள் அனைவருக்குமான கடமையும் உரிமையும் வகுத்து தருவது மட்டுமல்ல, உலகத்திலேயே இத்தகைய முறையிலே மிகச்சிறந்த, விரிவான, ஏராளமான விவாதங்களை, விளக்கங்களை கொண்ட ஒரு அருமையான அரசியல் சட்டம் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிலே இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கே ஒரு கேள்வி கணை இப்போது தொடுக்கப்பட்டிருக்கிற போது அதனுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? பலரும் என்ன எண்ணுகிறோம் என்றால் 1950 ஜனவரி 26 தான் அந்த வரலாறு தொடங்குவதாக நாம் கருதுகிறோம். ஆனால் பேராசிரியர் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார், இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரலாறு 116 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 1909 ஆண்டிலே இருந்து மின்டோ மார்லி சீர்திருத்தத்திலே இருந்து அது தொடங்குகிறது. இவ்வாறான அரசியல் நிர்ணய சபை ஒன்று வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒன்று வேண்டும் என்று காந்தியடிகள் தான் தொடக்கத்திலே பிரகடனப்படுத்தினார்கள், கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பிறகு லண்டன் மாநகரத்திலே நடந்த 1930, 31, 32 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் 3 மாநாடுகளிலும் பங்கேற்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தி அங்கு பேசியிருக்கிறார்கள்.
அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மோத்திலால் நேரு அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது திடீரென்று நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானை போல அல்ல. அரசியல் நிர்ணய சபை உருவாவதற்கு ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றை அப்படி சாராக பிரிந்தெடுத்து அற்புதமான கட்டுரையாக தீட்டி இருக்கிறார் பேராசிரியர் பெருந்தகை. அதே போல தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் புரட்சி. நான் இதையெல்லாம் பேசி கொண்டே சென்றால் அதற்கு பின்னாலே வந்து 2 பேர் மாபெரும் ஆளுமைகள் இந்த கட்டுரைகள் வருவதற்கு காரணமாக, அச்சிடுவதற்கு காரணமாக இருந்த இதழின் ஆசிரியர் ஒருவரும், இந்தியா பூராவிலும் இருக்கிற காந்திய பேர் இயக்கம் அருங்காட்சியகம் அத்தனைக்கும் பொறுப்பாளராக விளங்குகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அது பற்றி பேசுவதற்கு. எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் அவருக்கே உரிய ஆய்வு கண்ணோட்டத்தோடு இந்த நூலை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அதுக்குள்ளே நான் செல்லாமல், இந்த நூலை அனைவரும் நீங்கள் 14 கட்டுரைகளையும் 14 விதமான கட்டுரைகள், தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று ஜோகனஸ்பர்க்கு சென்று அங்கு நடைபெற்ற உலகம் தழுவிய மாநாட்டில் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். அவரோடு இணைந்து பங்காற்றவர் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் அவர்கள். அந்த 7 நாட்கள் காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்த சிறப்பு, நெல்சன் மண்டேலா எப்படி போற்றப்படுகிறாரோ அதற்கு சமமாக காந்தியடிகள் இன்று வரை தென்னாப்பிரிக்கா எப்படி போராட்டப்படுகிறார், பாராட்டப்படுகிறார், போற்றப்படுகிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்தோடு நேரில் போய் பார்த்து ஆவணங்களையும் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம். இன்றும் எப்படி அங்கு பாராட்டப்படுகிறார்கள், நெல்சன் மண்டேலாவை எப்படி, அதே போல ஒரு முழு உருவச் சிலை இருக்கிறது, காந்தியடிகளுடைய சிலை, எங்கும் காணப்படாத ஒரு சிலை, வழக்கறிஞர் கோலத்திலே இருக்கிற அந்த உடையிலே இருக்கிற ஒரு சிலை அங்கு இருப்பதாக தத்துவமாக எழுதியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டுரையாக நான் உள்ளே சென்று அந்த கட்டுரைக்குள்ள இருக்கிற தனிச்சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கான நேரம் இல்லை. அம்பேத்கர் காந்தியடிகள், காந்தியடிகள் நேதாஜி, காந்தியடிகள் பகத்சிங், இன்று நாடு பூராவிலும் பல விஷயங்கள் பேசப்படுகிறது. அதற்கெல்லாம் விடையாக இல்லை, தலைவர்களை பிரிப்பதற்காக அல்ல, மக்களை மட்டுமல்ல தலைவர்களை பிரித்தாழ்வது, அது ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. தலைவர்களுக்குள்ளே எங்கே முரண்பாடு இருக்கிறது? காந்தியடிகளும் பெரியாரும் கருத்து முரண்பாடு இருப்பது தானே. அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இல்லையா? அண்ணனுக்கும் தம்பிக்கும் கருத்து வேறுபாடு இல்லையா? ஆனால் அந்த கருத்து வேறுபாடு எத்தகையது? அதாவது பகை முரணா, நட்பு முரணா? ஆன்டகானிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன், நான் ஆன்டகானிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இதை அழகான முறையிலே அவர்களுக்கு இருந்த அந்த மாபெரும் தலைவர்களுக்கு இருந்த அந்த கருத்து ஒற்றுமையும் வேற்றுமையும், தேசம் சம்பந்தப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக ஆய்வு நோக்கத்தோடு எழுதியிருக்கின்றார் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் அவர்கள். நான் அதற்குள் சென்று 14 கட்டுரைகளையும் 14 அம்சங்களாக பிரித்து நாம் பேசலாம். ஆனால் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். சில சமயங்களிலே கட்டுரைகள் அனைத்தையும் கேட்டுவிட்டு இவ்வளவுதானே முறிந்து விட்டது. பல இடங்களிலே பார்க்கிறேன். ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னையிலே ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு நாவல் வெளியீட்டு நிகழ்ச்சி. அதிலே ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நாவல் இருக்கிற முழு கதையை சொல்லிக் கொண்டே இருந்தார். எனக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மாபெரும் அறிஞர் தான் அவர். அவரை உடனே சொல்கிறார், இவர் முழு கதையும் சொல்லுகிறார், திரும்பி செல்லக்கூடியவர்கள் புத்தகமே வாங்க மாட்டார்கள், கதை தான் தெரிந்து விட்டது என்று என் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர் எனக்கு கையில் எழுதி கொடுத்தார். நான் பேசிக்கொண்டிருவரை பார்த்து முழு கதையும் சொல்ல வேண்டாம் என்றா சொல்ல முடியும்? அதுபோல முழு கதையும் கேட்டுவிட்டு செல்லாதீர்கள். அந்த வாசியங்கள், நீங்கள் கதையே கேட்டாலும் நீங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்க வேண்டும். குடும்பத்தாரோடு சேர்ந்து இணைந்து விவாதிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒருவராக, போற்றப்பட வேண்டிய ஒருவராக, ஆய்வை மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒருவராக, நாம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டிய ஒருவராக, உலகமே திரும்பி பார்க்கத்தக்க மகத்தான மாமனிதராக திகழக்கூடிய காந்தியடிகளை இன்னும் ஆழமாக புரிவதற்கும் உணர்வதற்கும் தெரிவதற்குமான அற்புதமான கால பெட்டகமாக விளங்குகிற இந்த நூலை தஞ்சை நல்லூர் முற்றம் மிகச்சிறப்பான முறையிலே வெளியிட்டிருக்கிறது. அவர்களை நான் பாராட்டுகிறேன். மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத் தலைவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் 25 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற எமது நூலை அவரது கல்லூரியான பூண்டி புஷ்பம் கல்லூரியில் என்னை அழைத்து அந்த நூல் பற்றி காலையில இருந்து மாலை வரை ஒரு நாள் முழுக்க பேச வைத்தவர் நம்முடைய விஜயராமலிங்கம் அவர்கள்.
அத்தகைய ஒரு நல்லுள்ளம் மிக்க காந்தியடிகளுடைய காந்திய தடம் அதுதான் இன்று தேசத்தின் தடமாக விளங்க